கீழே தோண்டி அதை நிரப்பணும். அப்போ அதில் கீழ்நோக்கு நாட்கள்னு சில நாட்கள் இருக்கு. அந்த நாட்களில் தான் தோன்றும். இந்த பயிர் இருக்காங்க பாருங்க, விவசாய பயிர் இருக்காங்களா, அவங்க கீழ்நோக்கு நாளில் தான் பயிரிடணும். ஆனால் என்ன பண்ணால் கீழேயே விளையிற பயிருக்கு தான் கீழ்நோக்கு நாள். இந்த கிழங்கு வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் கீழ்நோக்கு நாளில் போடணும். ஒருவேளை பதிச்சது மேலே வந்து முளைக்கினா நெற்கதிரில் வந்து கீழ்நோக்கினால பாதிக்கக்கூடாது கூடாது. போட்டு அன்னைக்கு வந்து வேலைக்கு வர்ற அந்த கொத்தனார் அப்புறம் சித்திராள்லாம் சொல்லுவாங்க, இந்த அசிஸ்டன்ஸு அவங்களுக்குலாம் நம்ம சாப்பாடு போடணும், மனசால போடணும். சாப்பாடு போட்டு அந்த வேலையை முடிக்கணும். கலர் தந்தெடுக்கிறது, அப்புறம் டைல்ஸ் பதிக்கிறது, இதெல்லாம் முடிச்சிடுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சங்கு ஸ்தாபனம் வந்து ஏற்கனவே வீடு கட்டும்போது பண்ணாமல் இருந்தாங்கன்னா இப்போ டைல்ஸ் பதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கு ஸ்தாபனத்தை பண்ணிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் குரு நாகராஜ் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கும் என்ன வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த பூஜை முடிஞ்சு போர் போட்டாச்சு, இப்போ அடுத்து என்ன? அதான் வாஸ்து பூஜை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதுனா சங்கு ஸ்தாபனம்னு ஒரு விஷயம் இருக்கு. சங்கு ஸ்தாபனம்னா என்னன்னா, சங்க இடத்துல பதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேர் சங்கு ஸ்தாபனம்னா சங்குனா ஒரிஜினலாக கடலில் கிடைக்கக்கூடிய சங்கு இருக்கு இல்லையா, இல்லாட்டி ஆற்றுல கிடைக்கக்கூடிய சங்கை கொண்டு வந்து பதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக வலம்புரி சங்கை பதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது சங்கு ஸ்தாபனம்னா சங்கு பதிக்கிறது சங்கு ஸ்தாபனம் அல்ல. ஓ, நான் கூட அப்படிதான் நினைச்சேன், சங்கு பதிக்கணும் போல அப்படின்னு. ஆமாம். சங்கு அப்படின்னா இங்கே வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மரத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு பொருள் வச்சுக்கோங்க. அது அளவு இருக்கு. அளவு எப்படின்னா சுற்றளவு 6 இன்ச்சு, அந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சு, 18 இன்ச்சு, 12 இன்ச்சுன்னு சொல்லி அளவு இருக்கு. ரைட்டுங்களா? இந்த அளவு எப்படி சொல்றதுன்னா, இந்த 2 அடி இருந்துச்சுன்னா அது உத்தமச்சங்கு, 1 அடி இருந்துச்சு அப்படின்னா அது மத்தியமச்சங்கு, 1 அடி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அதமச்சங்கு. அதவும் த நேம் இட்ஸ் ஹேவ் த மீனிங். ஸோ அதை ஒதுக்கிடலாம். மத்தியமச்சங்கும் உத்தமச்சங்கும் உத்தமம்னு வச்சுக்கோங்க, நல்லதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சங்கு என்ன மரத்தில் செய்யணும் அப்படின்னா, சந்தனம், அப்புறம் தேக்கு, அப்புறம் புளிய மரத்தில் செய்யலாம், வாகை மரம், இதெல்லாம் சில மரங்கள் இருக்கு. இந்த மரங்களில் தான் அதை செய்யணும். அடுத்து வசதி இருந்தால், அந்த கவர்மெண்ட் மூலமாக வாங்க முடிந்தால் யானை தந்தத்தில் செய்யலாம். அந்த காலத்தில் ஜமீன், பெரிய பெரிய அரண்மனை எல்லாமே யானை தந்தத்தை வச்சு தான் இந்த சங்கு செஞ்சாங்க. நம்ம வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க மரத்தில் செஞ்சுக்கலாம். அது தேக்கில் செய்கிறது பொதுவாக எல்லாருமே தேக்கில் செய்கிறாங்க. சந்தனம் கொஞ்சம் விலை கூட, அதுக்கு அனுமதி வாங்கணும். அந்த வாங்கி தான் அதை செய்யணும். தேக்கு எளிதாக எல்லா மரக்கடையிலையும் கிடைக்கும். அதனால் தேக்கில் செய்கிறது சிறப்புன்னு சொல்லுவோம். இந்த தேக்கில் செய்யக்கூடிய இந்த மரத்தில் ஒரு ஹோல் போட்டு அதுக்குள்ளே வந்து நவதானியம் இல்லாட்டி நவரத்தினம், பஞ்சலோகம் இதெல்லாம் உள்ளே வச்சு அடைக்கணும். இதெல்லாம் இருக்குது. இதை அடைச்சி இந்த வீடு கட்டக்கூடிய இடத்தோட அளவில் பிரம்ம பாகம்னு ஒரு பாகம் இருக்குது, மத்திய பாகம், அது பேர் பிரம்ம பாகம். அந்த பாகத்தை கனெக்ட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல தான் அந்த சங்கை ஸ்தாபனம் செய்யணும். நின்ற நிலையில் ஸ்தாபனம் பண்ணணும். சரிங்களா? அதை அங்கே பதித்து வச்சதுக்கு அப்புறம் தான் வீடு கட்டவே ஆரம்பிப்பாங்க. இது அந்த பழைய காலத்துல இருந்து இது நடைமுறை. இப்போ என்னன்னா, சில சமயம் அந்த சங்கை 12 வருஷத்துக்கு ஒரு வட்டம் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வேலையும் இருக்கு. அப்போ இப்போ உள்ள காலத்தில் மாதிரி வீடை கட்டிட்டோம்னா எடுக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் வீடு கட்டினாலும் அதை எடுக்கிற மாதிரியான நிலையை உண்டாக்கி செஞ்சுருந்தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, வீடு கட்டி முடிச்சுட்டு இந்த டைல்ஸ் பதிக்கிறாங்க இல்லையா, டைல்ஸ் பதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைல்ஸுக்கு கீழே இதை பதிச்சு வைப்பாங்க. அப்புறம் 12 வருஷத்துக்கு கூட இது எடுக்கலாம், எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லாத பட்சத்தில் அது விடலாம், தப்பு இல்லை. இப்படி இந்த சங்கு ஸ்தாபனம் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு அந்த நன்மை தரும். அதாவது குடும்பம் வந்து வாழையடி வாழையாக, இது எப்படின்னா இந்த வீடை வந்து விற்க முடியாது, பரம்பரை வீடாக இருக்கும். நீங்கள் உங்கள் மகன் மகள் அப்புறம் பேரன் பேத்தி இப்படியே போய்கிட்டே இருக்கும். இது சங்கு ஸ்தாபனம் பண்ணியிருந்தா. இது பண்ணலை அப்படின்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அது கை மாறி போய்கிட்டே இருக்கும். இது கை மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த சங்கு ஸ்தாபனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் சங்கு ஸ்தாபனம்னு சொல்லுவாங்க. சங்கு ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணும்? ரைட்டு.
இப்போ சங்க ஸ்தாபனமே அது ஒரு பெரிய பூஜை நான் சொன்ன மாதிரி. அது சில என்ன சொன்னால் சூட்சும பூஜைகள் அதில் உண்டு. அதாவது இஷ்டத்துக்கு நான் என்னோட வீடியோ பார்த்துட்டீங்க, இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் வாட்டுக்கு பூஜை பண்ணிடக்கூடாது. அது சில பூஜைகள்லாம் இருக்குது. ஏன்னா பூஜை பண்ணுறதுக்கு வாழை இலை விரிக்கணும், அதில் நெல் பரப்பி இந்த சங்க முறைப்படி ஒரு தசையில் வச்சுலாம் பூஜை பண்ணுறதுலாம் இருக்குது. அது அந்த தெரிஞ்ச ஆச்சாரியார்களுக்கு தான் அவர் தான் பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட வேணாம். தெரிஞ்ச ஆச்சாரியரை வச்சு தெரிஞ்ச ஆட்களை வச்சு பண்ணுங்க. ஸோ இது சங்கு ஸ்தாபனம். இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாஸ்து பூஜை நம்ம பண்ணிட்டோம். இந்த சங்கு ஸ்தாபனம் முடிஞ்சிச்சு. இல்லை சங்கு ஸ்தாபனத்தை 2வதா நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட ஸ்டைல்ஸுக்கெல்லாம் பதிக்கலாம். இது தப்பு இல்லை. இந்த 2 வகையில் பதிக்கலாம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லாட்டி கட்டி முடிச்சதுக்கப்புறம் பண்ணலாம் சங்கு ஸ்தாபனம். இப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த இது தோணும், கிரவுண்ட் தோணணும். அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பில்லர் போட்டு வீடு கட்டுறாங்க. சில இடங்கள்ல பழைய ட்ரெடிஷனல் மெத்தடுன்னு அஸ்திவாரம் போட்டும் கட்டுறாங்க. ஸோ அஸ்திவாரம் போடுறதுக்கு நாள் குறிச்சு கொடுக்கணும். பாருங்க, அதாவது நீங்கள் இடம் வாங்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்குலாம் வேலை ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா அஸ்திவாரம் தோன்றது கீழே தோன்றும். கீழே தோண்டி அதை நிரப்பணும். அப்போ அதுனா கீழ்நோக்கு நாட்கள்னு சில நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில் தான் தோண்டி தான் அதை அடைச்சி கொண்டுட்டு வரணும். அப்புறம் இது அஸ்திவாரம் முடித்து ஒரு லெவல் வரும். இந்த லெவல் வரைக்கும் ஒரு அது கட்டடத்தில் ஒரு வேலை. அதுக்கப்புறமா சுவர் எழுப்ப போகிறோம். இந்த சுவர் எழுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க அஸ்திவாரம் தோண்டி அது முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதை தண்ணிக்கெலாம் கட்டி வச்சு இது பண்ணுவாங்க. அதை கொஞ்ச நாளுக்கு ஊற விடுவாங்க. அப்போ காய விடுவாங்க, ஊற விடுவாங்க, காய விடுவாங்க, ஊற விடுவாங்க, காய விடுவாங்க. இது மாற்றி மாற்றி நடக்கும். நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப கட்டட வேலை ஆரம்பிப்பாங்க. எடுத்தோன்னே நீங்கள் இஷ்டத்துக்கு போய் ஆரம்பிச்சிட முடியாது. நம்ம தான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படிலாம் இல்லை. கொஞ்ச நாள் நீங்கள் விட்டுட்டீங்கனாலே அடுத்து என்னைக்கு ஆரம்பிக்கணுங்கிறது திரும்ப நீங்கள் சாஸ்திரியாட்ட கேட்கணும். அவர் சொல்லுவார், இப்போ சமநோக்கு நாளில் ஆரம்பிக்கணும். நம்ம கீழ்நோக்கு நாளில் பள்ளம் தோண்டணும் இல்லையா, போரும் கீழ்நோக்கு நாளில் தான் போடணும். கிணறு கீழ்நோக்கு நாளில் தான் தோண்டணும். இந்த பயிர் இருக்காங்க பாருங்க, விவசாயம் பயிரிடுறாங்களா, அவங்க கீழ்நோக்கு நாளில் தான் பயிரிடணும். ஆனால் என்ன பண்ணால் கீழேயே விளையிற பயிருக்கு தான் கீழ்நோக்கு நாள். இந்த கிழங்கு வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் கீழ்நோக்கு நாளில் போடணும். ஒருவேளை பதிச்சது மேலே வந்து முளைக்குன்னா நெற்கதிரில் வந்து கீழ்நோக்கு பதிக்கக்கூடாது கூடாது. அது மாதிரி அப்போ விவசாயிகளும் சில சமயம் என்ன நாளில் போடணும், பட் அவங்க தான் நாள் குறிச்சிருப்பாங்க. அந்தந்த நாளில் பஞ்சாங்கத்தை குறிச்சிருப்பாங்க. இன்று நெல் விதையிற சிறந்த நாள் அப்படி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பார்த்து தான் போய் பயிர்வாங்க. ஏன்னா அதெல்லாம் குறிப்பிட்ட நாளில் செய்யணுங்கிற நாள். அப்போ போர் போடுறது, கிணறு தோடுற கீழ்நோக்கு நாள், இந்த இது அடைக்கிறது, அதாவது நம்ம இது போட்டோம் இல்லையா, பில்லர் போடுறது, இதெல்லாம் வந்து கீழ்நோக்கு நாள். கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறது சமநோக்கு நாளில் கட்டடம் கட்ட ஆரம்பிக்கணும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நிலம் வைப்பாங்க. நல்லா பாருங்க, ஏன்னா அதுக்கு அடுத்த பூஜை தான். நிலம் வைக்கிறதுக்கு ஒரு பூஜை இருக்குது. அப்போ நிலம் வைக்கிறதுக்கு என்னென்னா, நல்ல சிறந்த மரத்தில் அதை எடுக்கிறதுக்குல இருந்தே நமக்கு இங்கே நாள் ஆரம்பிக்கும். எல்லா மரத்தையும் எடுத்துகிட்டு வந்துட முடியாது. இந்த மலையில் வெயில் இதில் புயலில் அதெல்லாம் சரிஞ்ச மரம் இருக்கு மாதிரி அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்போ அதெல்லாம் கணக்கு பார்க்கணும். ஒரு நல்ல நாள் நல்ல நட்சத்திரத்தில் தான் போய் மரம் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி அதுக்கெல்லாம் வாய்ப்பு, முன்னெல்லாம் மரம் அறுக்க போவாங்க இந்த வீட்டுக்குன்னு சொல்லி. இப்போ அது கிடையாது. ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வரணும். அப்போ அதுக்கு கூட நல்ல நாள் பார்த்து எடுத்துகிட்டு வரணும். அந்த ஆசாரி இடத்துல வச்சு அவர் அப்புறமா வேலை ஆரம்பிப்பார். அப்போ நல்ல நாள் குறித்து கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கொடுத்தாச்சு, நிலம் செஞ்சாச்சு. நிலம் வைக்கிறதுக்கு ஒரு நாள் பார்க்கணும். ஏற்கனவே நம்ம வீட்டில் சில பல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை தீர்றதுக்கு இந்த நாள் வைக்கிறது மூலமாக பிரச்சனை தீரும். இப்போ ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, திரும்பவும் எம்எல்ஏ மாறணும். எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகணும்னா இந்த நிலம் வைக்கிறத ஒரு குறிப்பிட்ட நாளில் வச்சு அவர் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிடுவார். தேர்ந்தெடுக்கக்கூடிய மரமும் அதில் வந்து வந்துடும், சம்மந்தப்படும். வைக்கிற நாள் சம்மந்தப்படும். ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு, அப்போ ஒரு வீடு கட்டுறாரு, திரும்பவும் முதலமைச்சராகவே இருக்கணும் அப்படின்னா இது குறிப்பிட்ட நாளில் நிலம் வச்சிங்கன்னா அவர் திரும்ப முதலமைச்சராகவே இருப்பார். பதவியை தக்க வச்சுக்கலாம். மீண்டும் ராஜாவாகிறது, மீண்டும் மந்திரியாது, இப்படி எல்லா விஷயத்தையும் இதில் கனெக்ட் பண்ணலாம். வேறு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு நாளை குறித்து கொடுத்தோம்னா அது சரியாக வரும். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ எந்த மரம் வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் அதுக்கு? பொதுவாக சொல்ல தேக்கு மரம் பெஸ்ட் மேடம். தேக்கு கொஞ்சம் விலை கூட இருக்குன்னா வேம்புலையும் போடுவாங்க. இப்படி அதில் மரங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அது வருஷப்படி சொல்கிறது இருந்தால் அது ஒரு லிஸ்ட்டு. நம்ம இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்கிறதுனால அதை அவங்க நம்மகிட்ட கேட்டுக்கிட்டோம். நம்மகிட்ட கேட்கட்டும், இல்லாட்டி அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆசாரிகிட்ட கேட்டால் ஆசாரி சொல்லுவார்ல. சாதாரண இந்த மரத்தில் போடக்கூடாதுன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும். சில மரங்கள் போடக்கூடாதுன்னு தெரியும். சாமிக்கு பயன்படுத்துகிற மரம்னு ஒன்று இருக்கும். இப்போ இழுப்ப மரம்லாம் இருக்குது, அதெல்லாம் தேர் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்கு போடக்கூடாது. தேர் செய்யணும்னா தேருக்கு தான் போடணும், ஏன்னா அது உடையாது.
காஞ்சிருச்சுன்னா அறுக்க முடியாது, வெட்ட முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது சில மரங்கள். ஸோ சில மரங்கள் வந்து வீட்டுக்கு பயன்படுத்தலாம். அந்த மரங்களை ஆசாரியட்டையும் நம்மளோட நம்ம மாதிரி ஆச்சாரியாட்ட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சில விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். அதனால சொல்கிறேன். ஏன்னா சந்திர மரம்லாம் போடலாம். உங்களுக்கு பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம வீட்டோட நம்மளோட வசதி இது சொல்லுவாங்க. இந்த தேக்குக்கு இருக்கிற மதிப்பு கூட எனக்கு இல்லையேம்பாங்க. ஒரு கமலஹாசன் படத்தில் சொல்லுவார். அவர் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துருவார். கடைசியில் ஒருத்தர் வந்து இந்த தேக்கு இவ்வளோ பொருள் அப்படிம்பா. அவர் அப்படியே அதை கட்டி பிடிச்சி அந்த வருத்தத்தோடு சொல்லுவார். இதுக்கு இருக்கிற மதிப்பு கூட மனுஷனுக்கு இல்லையேம்பாங்க. ஸோ அது மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மரங்களுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. ஸோ குறிப்பிட்ட மரங்கள் குறிப்பிட்ட நாள்களில் இதை வைக்கிறதுக்கு சில விஷயம் இருக்குது. அந்த நிலைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தங்க காசு வைப்பாங்க. ஆமா, கேள்விப்பட்டேன். பார்த்துருப்பீங்க. நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வைக்கும்போது எங்கள் மனைவியோட கம்மல், மூக்குத்தி அதெல்லாம் வச்சு பின்னாடி வச்சு அடிச்சு வைப்போம். அதாவது தங்கம் வைக்கணும். அதுக்காக நம்ம பொருள் நம்ம வாழக்கூடிய வீட்டில் நம்ம பொருளையும் கீழே வைக்கலாம். என்னோட மோதிரத்தை கழட்டி உள்ளே வைக்கலாம். இப்படிலாம் வச்சு அதை செய்யலாம். ஐம்பொன் வைக்கலாம். அப்புறம் நவ ரத்தினங்கள் வைப்பாங்க. இதெல்லாம் வச்சு அந்த பூஜை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இது வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலையை நிப்பாட்டிடுறாங்க. கொஞ்ச நாள் நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கு அது நாள் பிடிச்சி கொடுத்து கட்டடத்தை தொடரணும். தொடர்ந்ததுக்கு அப்புறமா சீலிங். ஸோ அது பேர் பெரிய காங்கிரீட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பெரிய காங்கிரீட். சின்ன காங்கிரீட்னா அந்த சின்ன சின்ன ஸ்லாப்ஸ் வரும் பார்த்தீங்களா? ஸ்லாப் வரப்ப சின்ன காங்கிரீட்டு. பெரிய சீலிங் அடைக்கிறது வந்து அது பேர் பெரிய காங்கிரீட்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கத்தில். ஸோ பெரிய சீலிங் அடைக்கிறது ஒன்று இருக்குது. அதுதான் பெரிய காங்கிரீட் போட்டு அன்னைக்கு வந்து வேலைக்கு வர்ற அந்த கொத்தனார் அப்புறம் சித்தாள்லாம் சொல்லுவாங்க. இந்த அசிஸ்டன்ஸு அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடணும், மனசால போடணும். சாப்பாடு போட்டு அந்த வேலையை முடிக்கணும். இது வரைக்கும் இந்த வீட்டில் லைட் போட்டிருக்க மாட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக லைட் போடுவாங்க. அது லைட்னா விளக்கு. இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் விளக்கு போடுறோம். அன்றைக்கி வந்து விளக்கு பொருத்தி வைப்பாங்க. அப்போ இந்த சீலிங் அடைக்கிறப்ப ஒரு சம்பிரதாயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா முகட்டு பூஜைன்னு ஒரு பூஜை. அதாவது முகடுன்னா மேலே இருக்கிறத அடைக்கிறதுக்கு பேர் முகடு. அது வந்து மேல்நோக்கு நாள் சொல்லி முகட்டு நாட்கள்னு சொல்லி ஒரு நாட்கள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி தான் அந்த முகட்டை அடைக்கணும். அப்போ அதையும் நீங்கள் குறித்து வாங்கிக்கணும். வாங்கிக்கிடும் போது இப்போ நாங்கள் என்ன சொன்னால் ஈசான மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு ஓட்டை விட்டுட்டு தான் சீலிங் அடைக்க சொல்லுவோம். அந்த 2 இன்ச்சு ஓட்டையில் தான் ஒரு பூஜை செய்வோம். அது பேர் முகட்டு பூஜை. அந்த முகட்டு பூஜை எப்படி செய்வாங்கன்னா அதாவது மேலே தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டு எஜமானன் வந்து அந்த ஓட்டை வழியாக தங்க காயினை போடுவார். இந்த எஜமானி அம்மா வீட்டுக்கு உள்ள அதாவது ஈசான மூலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த அம்மா வந்து தன்னோட சேரையில் முந்தானையால் அந்த தங்க காயினை வாங்கணும். ஸோ இப்படி ஒரு பூஜையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி சில இடங்களில் அதாவது சில இடங்களில் ரொம்ப ரேராக பண்ணுறாங்க. பல இடங்களில் பண்ணுறதில்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சு பண்ணுறதில்ல. நீங்கள் சொல்லும் போது இப்போ மேபி லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறது. அதே தான். அந்த வீட்டில் லட்சுமி எப்பயும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையே செய்கிறது. அதுவே சில சமயம் மேலேருந்து போடக்கூடிய காயின் வந்து கீழே அந்த அம்மா பிடிக்க முடியாமல் கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அது பண்ணும்போது ஒரு குழாயை பதிச்சிடுவோம். அந்த 2 இன்ச்சி குழாய் இருக்கு இல்லையா? பிளாஸ்டிக் குழாயை மேலேருந்து கீழே வரைக்கும் பதிச்சிடுவோம். அந்த அம்மாவோட சேலை வரைக்கும் பதிச்சு வச்சுருவோம். அதாவது பெர்ஃபெக்டாக வந்து விழுங்குறதுக்காக. இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழாயை எடுத்துகிட்டு அந்த 2 இன்ச்சு தானே திரும்ப அதை அடைச்சிக்கலாம். ஸோ 2 இன்ச்சுக்கு ஒரு 6 இன்ச்சு உயரம் இருக்கும். அதை அந்த சிமெண்ட் போட்டு திரும்ப அடைச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இது வந்து முகட்டு பூஜை. இந்த முகட்டு பூஜையை கண்டிப்பாக செஞ்சே ஆகும். அப்படி தான் அந்த வீட்டில் எப்பயுமே செல்வமும் அந்த தெய்வ கடாட்சமும் அது வழியாக வந்து அவங்களுக்கு நல்லது செய்யும். இதான் முகட்டு பூஜை. அப்புறம் திரும்ப உங்களுக்கு தெரியும் அந்த காங்கிரீட் போட்டதுனால தண்ணியை கட்டி வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் அளவுக்கு கூட அதை நிப்பாட்டி விட்டுருவாங்க. வேலையை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து திரும்ப வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மகிட்ட தான் வந்து டைம் கேட்பாங்க. நம்ம இந்த குறிப்பிட்ட டயத்தில் ஆரம்பிங்கன்னு சொல்லுவோம். ஆரம்பித்து கட்டடம்லாம் கட்டி முடிச்சுடுவாங்க. நல்லா பார்த்துங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கலர் தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் டைல்ஸ் பதிக்கிறது இதெல்லாம் முடிச்சுடுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சங்கு ஸ்தாபனம் வந்து ஏற்கனவே வீடு கட்டும்போது பண்ணாமல் இருந்தாங்கன்னா இப்போ டைல்ஸ் பதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கு ஸ்தாபனத்தை பண்ணிவிடுவாங்க. பண்ணி முடிச்சுடுவாங்க. முடிச்சதுக்கு அப்புறமாக கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிச்சிருப்பாங்க. இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு எடுத்தோடனே செய்ய முடியாது. இந்த வீடு கட்டும்போது ரொம்ப பேரோட கண்ணு பட்டிருக்கும். கண்ணூறு சொல்லுவோம் அது பேர். கண்ணூறு பட்டிருக்கும். அது எப்படின்னா இது இவெல்லாம் வீடு கட்டிட்டானா அப்படின்னு ஒன்று திருஷ்டி. இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டானான்னு திருஷ்டி. இப்படி ஒரு வீடு கட்டிட்டானான்னு திருஷ்டி. அப்புறம் இவ்வளோ டிசைன் போட்டிருக்கானா எல்லா திருஷ்டியும் இங்கே தான் வந்து கிடக்கும். இது போக அந்த கட்டடத்தில் வேலை பார்த்த அந்த கொத்தனார் சித்தாள் இது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா?
அவர்கள் சில சமயம் பார்த்தீங்கன்னா, அவசரத்துக்கு ஒதுங்க முடியாம சில அ அ சிறுநீர் கழித்தல் இது மாரியான விஷயங்கள்லாம் அந்த கட்டடத்துக்குள்ளயே பண்ணி வச்சிருப்பாங்க. நல்லா பாருங்க. ஏன்னா பக்கத்துல வீடு இருக்கும், பின்னாடி வீடு இருக்கும், சைட்லயும் வீடு இருக்கும். அந்த நேரத்துல இவங்க இந்த அ அதாவது நம்ம சொல்ற லெட்ரின் பாத்ரூம்லாம் அப்ப கெட்டி முடிச்சிருக்க மாட்டாங்க. நல்லா ஃபைனலா தான் அந்த கோப்பையெல்லாம் வச்சு முடிப்பாங்க. அதுவரைக்கும் உள்ள காலத்துல அங்கங்க கட்டட வேலையில அங்கங்க ஜாமான் கிடக்கிறதுல இவங்க இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அன்இன்எவிட்டபிள். அது தவிர்க்க முடியாத சில விஷயம். இப்ப நானு அந்த வீட்டு ஓனரே அங்க போகும்போது திடீர்னு அவருக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு ஒரு உந்துதல் வரும்போது, எங்கேயும் போ முடியாது, தூரமா இருக்குன்னா, அங்கேயே அவங்க வேற வழி இல்லாம எப்படியோ ஒரு இடத்துல பண்ணிக்கிறான். ஸோ இது மாரியான விஷயங்கள், அப்புறம் சின்ன சின்ன அ விரும்பத்தகாத விஷயங்கள் தான் அந்த கட்டடம் கட்டும்போது நடக்கும். இதுல என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கலாம்னா, நம்ம தோண்டும்போது அ புழு, பூச்சிகள், அப்புறம் இருக்கக்கூடிய சில இன்செக்ட்ஸ் எல்லாமே செத்துருக்கும். நம்மளுக்கு தெரியாதெல்லாம் இல்ல. எறும்புகள் இருந்திருக்கும், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அப்ப என் வீடு கட்டம்போது, நான் இவ்வளோ உயிர்களோ பழி வாங்கி தான் கட்டியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.